இப்போ ட்ரெண்டிங்காக ஃபேமஸாக ஓடிட்டு இருக்க ஃபூஃபு செஞ்சு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மரவள்ளிக்கிழங்க நல்லா வெட்டினா நடுவில் மட்டும் கத்தியில் கோடு போட்டு ஸ்கின்னெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸ்கின் எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கஷ்டப்பட்டு அது உரிக்கிற மாதிரி இருந்துச்சு. உரித்து எடுத்து அதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். 2 வாட்டி நல்லா அந்த மண்ணெல்லாம் அதில் இருக்குல்ல, அதனால் 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன். இப்போ மிக்சியில் போட்டு நல்லா மாவு மாதிரி போட்டு அரைச்சிக்கலாம். தேவைக்கு தண்ணி ஊற்றணுமான்னு தெரியல. நான் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஆமாம், தண்ணி ஊற்றி நல்லா அரைக்கணும்னு போட்டிருந்தாங்க. தண்ணி ஊற்றி நான் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா தண்ணி ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றினேன். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்போ அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். லாங் டைம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் கிண்டினது 5 மினிட்ஸ் தான் கிண்டினேன். அதுக்குள்ளேயே அது நல்லா திக்காகிருச்சு, அடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக கம்மு மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம்தான், ஒரு 2 செகண்டு தான் கிளறி இருப்பேன். அதுக்குள்ளேயே நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டிட்டு நல்லா கம்மு மாதிரி திக்காக அது வந்துகிட்டே இருந்துச்சு. நான் கிண்டிகிட்டே இருந்தேன். ரொம்பலாம் கிண்டலை. இப்போ வீடியோவில் சொல்கிற மாதிரி ரொம்ப பெருசாலாம் போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சும்மா ஒரு 5 மினிட்ஸ் தான் கிண்டினேன். அதுக்குள்ளேயே அது நல்லா திக்காகிடுச்சு. நல்லா அப்படியே போட்டு தூக்கி அடிக்கிற கோந்து மாதிரி வந்துடுச்சு. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிகிட்டே இருந்தேன். நல்லா அந்த திக்கான அந்த ஃபூஃபு அந்த டைப் வந்துடுச்சு. அந்த ஃபூஃபு மாதிரியே வந்துடுச்சு. எனக்கு இது சமைக்கிற வரைக்கும் எனக்கு பெருசாக எதுவும் தெரியல. அது நல்லா பேஸ்ட்டு கோந்து மாதிரி கம்மு மாதிரி ஆகிட்ட அப்புறம் அது எடுத்து பிளேட்டில் போடும்போது எனக்கு வேறு என்னமோ திங்க் வந்துச்சு. எனக்கு கொஞ்சமாக எடுத்து வாயில் போட்டு டேஸ்ட்டு பார்த்தேன். வேறு மாதிரி இருந்துச்சு. கூட சைட் டிஷ்ஷாக நான்வெஜ் எதுவும் இல்லாததுனால முட்டை குழம்பு வச்சு அதை எடுத்துகிட்டு வந்தேன். அதை தொட்டு பார்க்கும் போதே பாருங்கள், என் பையன் ஓடிட்டான். அதை பார்த்து செதறிட்டான். அவன் சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கே புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சாப்பிட்றதுக்கு நம்ம ஊருக்கு செட் ஆகாது இந்த ஃபுட்டெல்லாம். சுத்தமாக அது ஸ்கின்னை அதை தொட்டு பார்த்தாலே வேறு மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மேபி நான்வெஜ் கிரேவியும் வச்சு சாப்பிட்டாலும் ஒர்த்து நம்ம ஊருக்கு செட் ஆகாது. அதெல்லாம் ஆப்ரிக்காவோடு இருக்கட்டும். சுத்தமாக நான் அந்த இதுவே எடுத்து நம்ம வாயில் வைக்கும் போதே என்னமோ மாதிரி இருக்குது. அது உள்ளே போக மாட்டுது, அப்படியே ஸ்டக்காகி நிற்குது. எங்களுக்கு பிடிக்கல பர்சனலாக. என் பையெல்லாம் ஓடிட்டான்.